துடிக்குது மனசு. இங்க ஒரு இளம் பெண் பேச வந்திருக்காங்க. தன்னுடைய திருமண வாழ்க்கையில எதிர்பாராத பல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. அது என்னன்னு கேட்போம். எப்பமா கல்யாணம் நடந்தது? எனக்கு 13 வருஷம் ஆச்சுங்க. அம்மா அப்பா பார்த்து செஞ்ச கல்யாணமா? சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணாங்க மேடம். நாங்க நல்லா தான் இருந்தோங்க மேடம். பெங்களூர்ல 5 வருஷம் இருந்தோம். அப்புறம் பஹ்ரைன்ல ஒரு 5 வருஷம் இருந்தோம். அதுக்கப்புறம் இடல்ல லீவ்ல எல்லாம் மாமனார் வீட்டுக்கு வருவோம். பசங்க லீவ்ல அங்கேதான் பசங்க படிச்சாங்க. கணவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? இன்ஜினியரா இருந்தாங்க, எலக்ட்ரானிக் இன்ஜினியர். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். அங்கே பஹ்ரைன்ல 5 வருஷம் இருந்தப்போ பிரச்சனை பயங்கரமா ஆயிடுச்சுங்க மேடம். பெங்களூர்ல இருக்கும் போது என்ன பிரச்சனை? அவங்க தம்பி ஒய்ஃப். நீங்க பெங்களூர்ல இருந்தீங்க, அவங்க தம்பி ஃபேமிலி எல்லாம் ஒன்னா இருந்தாங்களா? இல்லைங்க மேடம், அவங்க தனியா இருந்தாங்க தர்மபுரியிலங்க மேடம். சரி. நாங்க பெங்களூர்ல இருக்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட்ல ஏற்கனவே அவங்க எங்க ஹஸ்பண்ட விரும்பி இருக்காங்க போல. யாரு? அவங்க தம்பி ஒய்ஃப். நாங்க ரிலேஷன் மேடம். சரி. அவங்க வேற காஸ்ட். சரி. அதனால அவங்க எங்க மச்சனை மேரேஜ் பண்ணிக்கினாங்க மேடம். அவங்க எங்க ஹஸ்பண்ட் அவங்க விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல, அவங்க விரும்பினாங்க. அதனால இவங்க விரும்பி என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க எங்க மச்சனை கல்யாணம் பண்ணிட்டு என் ஃபேமிலியில டார்ச்சர் பண்ணுங்க மேடம். பிரச்சனைனா என்னமாச்சு? அதான் இவங்க பிரிக்கணும் அப்படின்ட்டு, எங்க ஹஸ்பண்ட கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்துல இவங்களை பிரிச்சு விட்டுறணும் அப்படின்ட்டு. அதான் என்ன பண்ணாங்க? பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டாங்க மேடம். அந்த சாக்கு இந்த சாக்கு வச்சு அவங்க அப்படி சொன்னாங்க. எங்க ஹஸ்பண்ட் ஃபேக்டரிக்கு போயிட்டாங்க மேடம். இவங்க தான் இருந்தாங்க. எங்க மச்சனை கடைக்கு போயிட்டாங்க. அப்போ உங்க ஒய்ஃப் இப்படி சொல்றாங்க, என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை பத்தி தப்பா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாங்க. எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க மேடம். சரி. அவங்க உண்மைன்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க மேடம். அவங்க சொல்றத நம்பிட்டு உங்க ஹஸ்பண்ட் உங்களை கொடுமைப்படுத்தினாரா மேடம்? அதனால சரி இதே மாதிரி பிரச்சனை ஆகி அப்புறம் பொங்கல் பண்டிகை வந்துச்சுங்க மேடம். அப்புறம் என்ன கொண்டு போய் அங்க விட்டுட்டு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாங்க மேடம். பொண்ணு 3 எங்க விட்டுட்டு? எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு. பொண்ணு தெரியாதனமா பைக்கு போய் கூட்டிட்டு ஒரு ரவுண்டு கூட்டிட்டு வர்றேன் பொண்ணை கூட்டிட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க வரவே இல்லைங்க மேடம். அப்போ 3 வயசுங்க மேடம் பொண்ணுக்கு. இது எப்ப நடந்தது? அப்ப சின்ன வயசுல மேடம், பொண்ணுக்கு 3 வயசு இருக்கும்போது. இப்போ பொண்ணுக்கு 12 வயசு ஆக போகுதுங்க மேடம். அதே பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். 9 வருஷம் ஆச்சா? ஆமாங்க மேடம். பசங்களை மதிக்கிறது தான் வேலைங்க மேடம். இதே மாதிரிதான் டார்ச்சர் பண்ணிட்டு பசங்கள. பொண்ணு 3 வயசு இருக்கும்போது மறைச்சு வச்சுக்கினாங்க மேடம். அவங்க தம்பி கூட்டிட்டு போய் அவங்க குழந்தைய மறைச்சு வச்சுக்கிட்டாங்க. எங்க ஹஸ்பண்டையும் காமிக்கலைங்க மேடம். அதுக்கப்புறம் நாங்க இதே மாதிரி பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு நாங்க பஹ்ரைன் போயிட்டோங்க மேடம். அங்க போயிட்டு 1 வருஷம் சந்தோஷமா இருந்தோங்க மேடம். அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷமா பிரச்சனை ஆயிட்டே இருந்துச்சுங்க மேடம். அவங்களுக்கு போன் வந்துட்டே இருக்கும். யார் பேசும்போது அந்த நம்பரை கண்டுபிடிச்சிட்டேங்க மேடம். சரி, இதெல்லாம் நடக்கும்போது உங்க ஹஸ்பண்டோட தம்பி, அந்த லேடியோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவங்க ஒய்ஃப் பேச்சே கேட்பாங்க மேடம். எல்லாருமே அவங்க பேச்சு தான் கேட்பாங்க மேடம். எங்க மாமியா இருந்தா இது மாதிரி பிரச்சனை ஆகாதுங்க மேடம். அவங்க இறந்துட்டு பிறகுதான் பசங்களே மறைச்சு வச்சுக்கினாங்க மேடம். என் கண்ணு முன்னாடியே காமிக்கிறீங்க. குழந்தைய பார்த்து இப்ப எவ்வளவு நாள் ஆகுது? 2 வருஷத்துக்கு மேல. யாரு மறைச்சு வச்சிருக்கான்னு சொல்றீங்க? அவங்க தம்பி ஒய்ஃப். தம்பி. உங்க கணவரும் இதுக்கு உடனேன்னு சொல்றீங்களா? அவங்களையும் காமிக்கிறது இல்லைங்க மேடம். 3 பேரையும் காமிக்க. கணவரை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? கோர்ட்ல பார்த்ததுங்க மேடம். நாங்க பஹ்ரைன்ல இருந்து வந்தோங்க மேடம். எங்க மாமியா இறந்துட்டாங்க. ரொம்ப சீரியஸா இருக்கும்போது நாங்க அங்க இருந்து வந்தோம். வந்த பிறகு எங்க மாமியா இறந்துட்டு பிறகு 1 மாசம் நாங்க லீவ்ல வந்திருந்தோம். அப்போ பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டாங்க. என்ன வீட்லயே சேர்க்கல. அவங்க தம்பி ஒய்ஃப் என்ன வீட்லயே சேர்க்கல. எதுவுமே வேலையும் செய்யக்கூடாது, இந்த வீட்டுல உனக்கு இடமே இல்லை அப்படின்ட்டு எதுக்கு பார்த்தாலும் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. சரி, நான் எங்க வீட்டுக்காரும் அவங்க பக்கமே பேசுவாங்க. சரி எதுவா இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம், பசங்க இருக்காங்க, அவங்க வாழ்க்கைய தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு நான் எதுவுமே பேச மாட்டேங்க மேடம். நீங்க யாருமே உதவி கூப்பிடலையா? உங்க வீட்டு சைடு வேற யாருமே ஹெல்ப்புக்கு வரலையா? அவங்க வந்தா கூட அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மேடம். அவங்க யாரும் வரக்கூடாது, வந்தா பெரிய பிரச்சனை ஆகும் மேடம். அவங்க யாரும் தலையிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நானும் இதே மாதிரி 10 வருஷமா 11 வருஷமா இதே மாதிரி தாங்க மேடம் வந்துட்டு 2 வருஷம் தான் நல்லா சந்தோஷமா இருந்தாங்க கூட. பசங்க பொண்ணுனால பசங்களை தான் பார்க்க வேண்டியதா இருக்கும். சரி அம்மா வீட்டுக்கு போயிட்டா வில்லேஜ்ல சரியா படிப்பு, பசங்க படிப்பு இதாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட எதுவா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு இவ்வளவும்
ட்ரை பண்ணி பார்த்தா கூட என்னால முடியலைங்க மேடம். அப்புறம் எங்க மாமியார் இருந்துட்டு போய்தான் பயங்கரமா டார்ச்சர் பண்ணி என்னை வீட்லயே சேர்க்கல. 3 பேரையும் லாக் பண்ணி வச்சுக்கினாங்க, என்ன மட்டும் தோத்துட்டாங்க மேடம். உங்க கணவர் உங்க குழந்தைங்கள லாக் பண்ணி லாக் வச்சுட்டாங்க. பண்ணி ரூம்ல அக்காக்கெல்லாம் இது நைட்டு 10 மணிக்கு மேடம். உங்க கணவர் எப்படிமா அதெல்லாம் அலோவ் பண்ணார்? தன்னை எப்படி லாக் பண்ணி? ஒரு பெரிய ஆம்பளை இல்லையா அவரு? அவங்க அவரை வந்து ஒரு ரூம்குள்ள பூட்டி வைக்கிறதுக்கு எப்படி அனுமதி கொடுத்தாரு? அவங்க பேச்சே கேட்பாங்க மேடம். தம்பி ஒய்ஃப் பேச்சு என் பேச்சே கேட்க மாட்டாங்க மேடம். அவங்க ஃபோன் மூலியமா ஒருத்தர் பேசிட்டு இது மாதிரி எனக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்களும் என்னதான் காரணம் சொல்றாங்க? பசங்களை காமிக்க மாட்டேன், நீ வேற கல்யாணம் பண்ணிக்கொண்டு தான் சொல்றாங்க மேடம். நீங்க வேற முயற்சி எடுத்தீங்களா? ஆமாங்க. சட்டப்படி ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? இல்லைங்க மேடம், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேங்க மேடம். தர்மபுரியில ஐஜி வரைக்கும் போயிட்டு கொடுத்தீங்க. இப்போ போயிட்டு இப்போ ஒரு 4 மாசம் ஆகுதுங்க மேடம். சரி, என்ன சொன்னாங்க? ஐஜி கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னாங்க மேடம் எஸ்பி சார். அப்புறம் அவங்க மிரட்டினாங்க மேடம், பசங்க எங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்ட்டு உண்மையா சொல்லிட்டாங்க மேடம். அப்புறம் அவங்க மிரட்டினதுனால என்கிட்ட வெளியே வந்து நல்லா பேசினாங்க இவங்க, எங்க மூத்தாரு, எங்க மச்சனை, அவங்க ஒய்ஃப். பசங்கள்லாம் நாங்க தான் இத்தனை வருஷமா எங்க கிட்ட இல்ல. அப்ப கூட இல்ல, இது வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்குது. ஆமா, உங்ககிட்ட வந்து பேசுறாங்க. அப்ப குழந்தைங்களை கூட்டிட்டு வரலையா? அப்போ வரலீங்க. பசங்களையே காமிக்கிறது, எங்க ஹஸ்பண்டையும் காமிக்கிறது. சரி, அவங்க கூட்டிட்டு வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இவங்களே சொல்லிடுறாங்க. டைவர்ஸ் ஆயிடுச்சு இவளே சொல்லிடுறாங்க மேடம், டைவர்ஸ் ஆயிடுச்சு, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, நீ சொல்லக்கூடாது இந்த வார்த்தை, என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்லுங்க மேடம். அவங்க சொன்னாலும் ஒண்ணுதான், நான் சொன்னாலும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க மேடம். இப்போ உங்க பிரச்சனை இந்த அளவுக்கு ஆறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அதான் அவங்க சொல்றாங்க மேடம், எங்க ஹஸ்பண்ட் சொல்றதுங்க மேடம், இவளே சொல்றது இது மாதிரி நீ புருஷன்கிட்ட நீ ஒய்ஃபாவே நடந்துக்கல அப்படின்ட்டு சொல்றதுங்க மேடம். அதுக்கப்புறம் அவங்க பேச்சு கேட்டுக்குன்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி அவங்களும் அதே வார்த்தை தான் சொல்றாங்க. அப்புறம் எனக்கு 2 பசங்க நம்மளுக்கு இருக்காங்களே, இந்த வார்த்தையை நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு நான் சொன்னேங்க மேடம். அதுக்கு எந்த பதிலும் அவங்க சொல்லலை. கேட்டா பைத்தியம், லூஸ், மென்டல் அப்படின்னு சொல்றதுங்க மேடம். என்னால எங்க போனாலும் ஒண்ணுமே முடியலைங்க மேடம். உங்க மூத்தார நீ வச்சுக்கோ, இது மாதிரி பசங்களாச்சும் என் கண்ணு முன்னாடி காமி, நான் நீங்க இந்த வார்த்தை சொன்னீங்களா அப்படின்னு சொன்னீங்க மேடம். அவளால் டைவர்ஸ் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த வார்த்தையை சொன்னேங்க மேடம். அதனால நான் பசங்களையும் காமிக்க மாட்டேன், நீ பெற்றியா பசங்களை, உன் பசங்களே இல்லை அப்படின்னு சொல்றாங்க மேடம். ரொம்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, நான் சொன்னாலும் ஒண்ணுதான், உன் புருஷன் சொன்னாலும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். லாஸ்ட்ல இந்த வார்த்தை கேட்டுட்டு தான் நான் இங்க வந்துட்டேங்க மேடம். சரிம்மா, டைவர்ஸ்ன்றது வந்து விவாகரத்து நீங்க கையெழுத்து போடாம யாரும் கொடுக்க முடியாது. நான் போடவே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இருக்கணும். கோர்ட் தான் அதை டிசைட் பண்ணும். சரிங்களா? கோர்ட்ல நீங்க வந்து நேரடியா போய் நிக்கணும். சரிங்களா? அது வந்து அவங்க பொய் சொல்றாங்களோ இல்ல உங்களை ஏமாத்தலாம் நினைச்சு சொல்றாங்களோ தெரியல. ஆனா நீங்க ஒரு ஹெல்ப், ஒரு சட்ட நிபுணரை, ஒரு லாயர் வச்சுதான் இதை நீங்க பண்ணணும். நாங்க உங்களுக்கு அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறோம். மறுபடியும் நான் அப்ளை பண்ணேங்க மேடம். அவங்க ஃபேமிலி வேற. எதுக்கு அப்ளை பண்ணீங்க? இது கோர்ட்டுக்கு மேடம். என்னென்ன அப்ளை பண்ணீங்க? இது மாதிரி பசங்களை சாட்டர்டே சண்டே காமிக்கணும்னு சொன்னாங்க மேடம். அதையும் காமிக்கல அவங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் அப்ளை பண்ணேன். குழந்தைங்களை பார்த்து 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்றீங்களே? ஆமாங்க மேடம். சரி, கோர்ட் ஆர்டர் பிரகாரம் சாட்டர்டே சண்டே காமிக்கணும்னு சொன்னாங்க, அதையும் என்ன காமிக்கிறது இல்லைங்க மேடம். இல்ல, உங்க ஹஸ்பண்டும் பசங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். அந்த அட்ரஸ் கொடுத்தா கூட. அதுக்கப்புறம் சரி, நான் போயிட்டு ரிட்டர்ன் வந்துதான் இருக்கும் மேடம். ரொம்ப லாங்ல இருக்கும் மேடம். அக்கம் பக்கத்துல விசாரிச்சீங்களா? குழந்தைங்களை யாராவது பார்த்தவங்க, குழந்தைங்க இங்கதான் இருக்காங்க, பத்திரமா இருக்காங்கன்னு சொல்றதுக்குள்ள கூட யாரும் இல்லையா? அவங்க சொந்த வீட்டை பூட்டிட்டு அவங்க வேற வாடகை வீட்டுல இருக்காங்க மேடம். அந்த வீட்டுலதான் பசங்க இருக்காங்க. ஆனா எங்கன்ட்டு போய் தேடுறதுங்க மேடம், அதுதான் கஷ்டமா இருக்கு. உங்களுடைய அண்ணா அண்ணாங்க இருக்காங்க, அக்கா தங்கச்சிங்க இல்லைங்க. சரி, அண்ணா இருக்காரு இல்லையா? அவர் ஏதாவது உதவி செய்ய முடியுமா? கான்ட்ராக்ட் வேலை செய்யறதுனால அவரால் ஒண்ணும் பண்ண முடியுமா? ஒரு உதவி செய்யலாம் இல்லையா? கான்ட்ராக்ட் வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும், தங்கச்சிக்குன்னு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாரா? போய் விசாரிச்சுட்டு வர மாட்டாரா? அதுக்கெல்லாம் போவாங்க மேடம். போனா அவங்க பூட்டிட்டு இருப்பாங்க மேடம் வீடு, சொந்த வீடு. அதனால சரி போய் எஸ்பி கிட்ட இது மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் மேடம் அண்ணங்க போவாங்க. சரி, இப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து 4 மாசம் ஆகுது, அதுக்கும் எந்த விதமான ரிப்ளையும் கிடைக்கல இல்லையா உங்களுக்கு? அதுக்கப்புறம் பேசுறாங்க மேடம். நல்ல போன்ல பேசும்போதெல்லாம் இது மாதிரி நீ எப்போ அடங்கி வர்றியோ அப்போ நான் அவன் பசங்களை காமிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது நான் 4 பேர் கூட்டிட்டு போனேங்க மேடம்.
அடங்கி வரணுமா? அப்படின்னு சொல்றாங்க மேடம். சரி என்ன அப்படி ஒரு வார்த்தை சொல்லும் போது நம்ம 4 பேரை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேங்க மேடம். போகும்போது கேட்டே மூடுறாங்க மேடம். கேட்டை தொடாத அப்படின்ட்டு கேமரா எடுத்து போட்டோ பிடிக்கிறாங்க மேடம். எதுக்கு? நீங்க வீட்டுல இடமே இல்ல, உனக்கு உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க மேடம். போட்டோ பிடிக்கிறாங்க. எதுக்கு போட்டோ எடுக்கிறாங்க தெரியலங்க மேடம். வரக்கூடாதுன்ட்டு மேடம். யார் பண்றா சொல்றா? அவங்க தம்பி ஒய்ஃப். பக்காக்கெல்லாம் அவங்க எல்லாம் திட்டுறாங்க மேடம். இப்படி எல்லாம் நீ சொல்லாத, அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, அந்த வார்த்தையெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவ எதுவுமே கேட்க மாட்டாங்க மேடம். அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கா? ஒரு பையன் இருக்கிறாங்க மேடம். ஒரே ஒரு பையன். பெரிய பையனா சின்ன பையனா? அந்த பையனுக்கும் 8 வயசுங்க மேடம். என் பையன் வயசுதாங்க மேடம். அவங்க பையன் கூட தான் என் பசங்களையும் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்காங்க மேடம். ஸ்கூலுக்கு போறது அப்ப தெரியுமா? அவங்களும் உண்மையா சொல்லிட்டாங்க மேடம். சரி, அந்த ஸ்கூலுக்கு போய் குழந்தைங்களை பாத்தீங்களா? அந்த ஸ்கூல் பேர் சொல்றது இல்லைங்க மேடம். அவங்க எங்ககிட்டே தான் இருக்கு பசங்க, நல்லா இருக்கிறாங்க, எக்ஸாம் முடியட்டும் அப்படின்னு சொன்னாங்க மேடம். அதுக்கப்புறம் நான் போய் கேட்டா இது மாதிரி என்ன திட்ட வர்றாங்க மேடம். சும்மா அப்படி 4 பேர் முன்னாடி சொல்லிடுறாங்க நல்ல வார்த்தைங்க மேடம். அதுக்கப்புறம் நான் போன்ல பேசுறது காமிக்க முடியாது, நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க மேடம். அவ பேசிதான் எல்லாரும் கேக்குறாங்க மேடம். சரி, நீங்க இது எல்லாமே லாயர் கிட்ட கிளியரா சொல்லணும், சரிங்களா? அவங்க நீங்க என்ன பண்ணணும்ன்றத உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. எங்க மாமியா இருந்தாலும் பொண்ணு பாதுகாப்பு இருப்பாங்க மேடம். ஒரு குளிக்கிறதுக்கு துணிமணி மாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் மேடம் பொண்ணு. இதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாமே அவங்க விதிப்படிதான் நடக்கும்னு சில பேர் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஆறுதல் சொல்லிப்பாங்க. ஆனா பிரச்சனைகளை எதிர்த்து நின்னு போராடினா ஒரு தீர்வு கிடைக்கும்ன்றத பல பேர் உணர்றதில்ல. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில 2வதா வந்து பேசின பெண்ணுக்கு சட்டத்தின் உதவியோட பிரச்சனைகளை தீர்த்துக்கலான்னு நாங்க ஆலோசனை சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அவங்க சட்டத்தின் துணையோட தன்னுடைய பிரச்சனைகளை எதிர்த்து நின்னு போராடி வெற்றி பெறுவாங்கன்ற நம்பிக்கையோட இன்றைய நிகழ்ச்சியை நாங்க நிறைவு செய்யறோம். மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு.